வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார சபையினுடைய பிராத்மிக் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பெஷேவர் அப்படிங்கிற ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். பெஷேவர்னால் என்னங்க? ஒர்க்மேன், தொழிலாளி அப்படின்னு அர்த்தம். பெஷேவர் பார்க்கலாங்களா? நம்ம 3 சீஸோக்கே ஜரூரத் ஹை. நமக்கு 3 முக்கியமான பொருள் நமக்கு வேணும். We need 3 important things. What are they? ரோட்டி, கப்படா ஒரு மக்கான். ரோட்டி உணவு, கப்படா உடை, மக்கான் உறைவிடம், அதாவது இருப்பிடம், அதாவது வீடு. அனாஜ் तरकारी आदि खाने की चीज़ें हमें किसान देते हैं. அனாஜ்னா தானியங்கள், தற்காரினா வெஜிடபிள்ஸு, ஆதி கானே கி சீஸே சாப்பிடக்கூடிய பொருட்களை நம்ம கிசான் விவசாயம் நமக்கு கொடுக்குறாரு. கிசான் காவோமே ரகத்தே ஹேன், அதாவது விவசாயி கிராமங்களில் வாழ்கிறார்கள். விவசாயிகள் கிராமங்களில் வாழ்கிறார்கள். வே பகலே கேத் ஜோத்தே ஹேம், அவர்கள் முதலில் நிலத்தை உழுகிறார்கள். बीज बोते हैं, விதை விதைக்கிறார்கள். ஒரு பானி சீன்ஸ்தே ஹேன், அதாவது நீரை பாய்ச்சுகிறார்கள். பாத் வே ஃபசல் காட்டே ஹேன், அதுக்கப்புறம் இந்த அதனுடைய அறுவடை செய்கிறார்கள். அனாஜ் கோ காடியோ மே லாத்கர், தானியங்கள் லாத்னா ஏற்றுறதுன்னு அர்த்தம், வண்டிகளில் ஏற்றி. பாசார் மே பேச்தே ஹேன், அது அங்காடிகளில், அதாவது கடை தெருக்களில். பேச்தே ஹேன், பேச்னா அப்படின்னா விற்குதல், விற்கிறார்கள். வஹாசே ஹம் அனாஜ் கரித்தே ஹேன், அங்கிருந்து நாம் தானியங்களை வாங்குகிறோம். கிசான் தர்காரியா பி பைதா கர்த்தே ஹேன், கிசான் விவசாயிகள் அதாவது தற்காரியா, அதாவது தற்காரின்னா என்னங்க? காய்கறிகள் கூட பைதா கர்த்தே ஹேன், விளைவிக்கிறார்கள். மக்கான் பனானே வாலேக்கோ ராஜ் கஹத்தே ஹேன், அதாவது முதல்ல விவசாயிகளை பார்த்தோம். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பிராத்மிக் எழுதுகிறவங்க கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க. மக்கான் பனானே வாலேக்கோ கியா கஹத்தே ஹேன், அதாவது வீடு கட்டுவர்களை என்னவென்று அழைக்கிறோம்? வீடு கட்டுவர்களை கொத்தனார் என்று அழைக்கிறோம். ராஜ் அப்படின்னா கொத்தனார். மக்கான் பனானே வாலேக்கோ ராஜ் கஹத்தே ஹேன், இந்த வீடு கட்டுவர்களை கொத்தனார் என்று அழைக்கிறோம். ராஜ் ஈண்ட் ஓர் சிமெண்ட் சே மக்கான் பனாத்தே ஹேன், இந்த கொத்தனார் செங்கல் மற்றும் சிமெண்டை பயன்படுத்தி வீட்டை கட்டுகிறார்கள். படையினா தச்சன், அதாவது மர வேலைகள் செய்வன். லக்கடி கே சீஸ் பனாத்தே ஹேன், லக்கடி அதாவது மரத்திலிருந்து சீஸே பொருட்களை செய்கிறார்கள். வே ஹமாரே லியே, அவர் நமக்காக. மேஸ் குர்சி அல்மாரி கிவாட் ஆதி பி பனாக்கர் தேத்தே ஹேன், மேஜை நாற்காலி அலமாரி போன்றவைகளை பனாக்கர் செய்து கொடுக்கிறார்கள். பனாக்கர் தேத்தே ஹேன். மகான் பனானே மே ராஜ் और படை ஹமாரி மதத் கர்த்தே ஹேன், அதாவது மக்கான் பனானே மே, அது வீடு கட்டுவதில் ராஜ் கொத்தனாரும் தச்சனும் நமக்கு உதவி செய்கிறார்கள். ஹமே பஹன்னே கே லியே கப்படே சாகியே, நமக்கு வீடு கட்டுவதற்கு உடுத்துவதற்கு உடை வேண்டும். வே கப்படே கஹாசே ஆத்தே ஹேன், அந்த உடை எங்கிருந்து வருகிறது? பஹலே கிசான் கேத்தோமே கப்பாஸ் பைதா கர்த்தே ஹேன், முதல் விவசாயிகள் பருத்தியை இது பண்ணுறாங்க. வே கப்பாஸே ரூயி, அந்த பருத்தியிலேருந்து ரூயினா பஞ்சு, ரூயி சே தாகா, பஞ்சிலேருந்து இந்த நூல். और धागा से कपड़ा बुनते हैं, அங்கிருந்து நூலிலிருந்து துணிகளை நெய்கிறார்கள். கப்படே பனானே புன்னே வாலேக்கோ ஜுலாஹா கர்த்தே ஹேன், அதாவது நெசவர்களை நம்ம ஜுலாஹா அப்படின்னு சொல்கிறோம். வே கர்கோம் பர் கப்படா புன்தே ஹேன். அடுத்தது नेक्स्ट 4th, रोटी कपड़ा और मकान के अलावा हमें बर्तन और आभूषण भी चाहिए,
அதாவது உணவு உடை உரப்படுத்துறத சேர்த்து அலாவா அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதை தவிர அப்படின்னு அர்த்தம். அலாவான்னு என்ன அர்த்தம்? அதை தவிர அது அது பர்த்தன், அதாவது பர்த்தனம் பாத்திரம், ஆபூஷன். ஆபூஷன்னா என்னதுங்க? ஆபூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நகைகளும் நமக்கு அவசியம். ஆபூஷன், அது ஆபூஷன் बनाने वाले को सोनार कहते हैं. நகை செய்பவர்களை நம்ம பொற்கொள்ளர் என்று அழைக்கிறோம். சோனா சோனேசே, பொற்கொல்லம் வந்து தங்கத்திலிருந்து கங்கன், அது ஜஞ்சீர், அங்கூட்டி, மோதிரம், வளையல்கள், கங்கன்னா வளையல்கள், ஓகே, இவைகளை செய்கிறார்கள். வே சாந்தி சே தாலி, சாந்தி அதாவது சாந்தி சே தாலி, அதாவது சாந்தி அப்படின்னு என்ன அர்த்தங்க? வெள்ளி. வெள்ளியிலேருந்து வெள்ளி தட்டுக்களையும் கிளாஸு அதையெல்லாம் இதையெல்லாம் இது பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க. லோஹார் பி ஹமாரே காம் கே ஹேன், அதாவது லோஹாரும் நம்மளுடைய வேலைக்கு சிறந்தவர் தான். லோஹார் லோஹே கே சாமான் பனாத்தே ஹேன். லோஹார் அதாவது லோஹே உலோகத்திலேருந்து சமானத்தை செய்கிறார்கள். கிசான் ராஜ் படை ஜுலாஹா சோனார் லோஹார் ஆதி पेशेवर है. யார்? கிசான் விவசாயி, கொத்தனார், தச்சன் வந்து நெசவாளி, சோனார் பொற்கொல்லர், லோஹார் கொல்லன், இவங்கெல்லாம் வந்துட்டு தொழிலாளர்கள் ஆவார்கள். ஏ ஹமாரே ஜீவன்கோ முக்குமை பனாத்தே ஹேன், இவர்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாதவர்கள். இதில் வந்து அபியாஸில் வந்து நம்ம சப்தாத்தில் வந்து கேட்பாங்க, அனாஜ்னா என்ன, கிரைன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எழுதணும். கரீத்ரான்னா பை வாங்குதல், ஆபூஷன்னா ஜுவல்லு, இந்த பைதா கர்னான்னா ப்ரொடியூஸு, விலோம் ஷப்தில் வந்துட்டு காவ்னா ஷஹரு, கரீத்னான்னா பேச்னா, விலோம் சப்துனா என்ன? ஆப்போசிட்டு, ஆன்டனிம்ஸு. பனானானா செய்தல், விகார்னானா அழித்தல், ஆனானா வருதல், ஜானானா போதல். இதில் முக்கியமான கொஸ்டின் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, மகான் பனானே வாலேக்கோ கியா कहते हैं, வீடு கட்டவர்களை என்ன என்று அழைக்கிறோம்? மகான் பனானே வாலேக்கோ ராஜ் कहते हैं, அந்த ராஜ் வீடு கட்டவர்களை ராஜ் என்று அழைக்கிறோம், அதாவது கொத்தனார் என்று அழைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கோன் ஆபூஷன் பனாத்தே हैं, 5th கொஸ்டின். சுனார் ஆபூஷன் பனாத்தே हैं. இந்த 2வது கொஸ்டின் 5வது கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, இந்த படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லெசன்லேருந்து கேட்குறது வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸு. கிசான் கேத் ஜோத்தே ஹேன், ஆமாம், இந்த கிசான் தான் வந்து அதை விவசாயி தான் நிலத்தை விடுறா இல்லையா? ஆமாம், சஹி. ஸோ நெக்ஸ்ட் மகான் பனானே வாலே கா ஜுலாஹா இல்லை, அது தப்பு. நெக்ஸ்ட் ஜுலாஹா கர்கோம் பர் கப்படா புன்தே ஹேன், அது சஹி. नेक्स्ट आभूषण बनाने वाले को बढ़ई कहते हैं, அது தப்பு. लोहार लोहे के सामान बनाते हैं, அது சரி. ஸோ இதுதான் இந்த லெசன்லேருந்து கேட்குறது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.